இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து 2 நாட்களாக உண்மை உள்ளவர்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்ததாக எசேக்கியா ராஜா ஒரு உண்மையுள்ள மனிதன் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் தாவீது ராஜாவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தாவீது ஒரு உண்மையுள்ள மனிதன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தார். என் தகப்பனாகிய தாவீது உமக்கு முன்பாக உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தார். தகப்பனை குறித்து மகன் சாட்சி சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே மகன் தகப்பனை பற்றி சொல்கிறார். ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் இப்படிப்பட்ட ஒரு மனிதன், உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன், நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று. நம்முடைய பிள்ளைகளும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். எங்கள் அம்மா ஒரு ஜெபிக்கிற தாய், என்னுடைய தகப்பன் நன்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதன், வேதத்தை வாசிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நின்று இந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். பிள்ளைகள் எழும்பி என் தகப்பன் ஒரு பாக்கியவான், என் தகப்பன் ஒரு ஊழியக்காரர், நேர்மையாய் நடந்த ஒரு மனிதன் என்று சொல்லி பிள்ளைகள் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே தாவீதை குறித்து அவனுடைய குமாரனாகிய சாலமோன் சாட்சி சொல்லுகிறார். தாவீது எதிலெல்லாம் உண்மையாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, அந்த தாவீது கர்த்தரை தேடுவதிலே உண்மையாய் இருந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் ஜெபிக்க முடிகிறதா? நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, இழப்புகள் நஷ்டம் வரும்போது, வியாதி பலகீனம் வரும்போது, துக்கமான ஒரு செய்தியை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. ஆனால் தாவீது ராஜா அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையிலே வராத கஷ்டங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் எல்லா நேரத்திலும் அவர் ஆண்டவரை தேடுவதில் உண்மையாக இருந்தார். ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த தாவீது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடினார். அவருடைய கஷ்டமான நேரங்களிலே, மிகவும் பரிதாபமான சூழ்நிலையிலும் கூட, கைவிடப்பட்ட நிலைமையிலும் கூட தாவீது கர்த்தரை தேடினார். என்னுடைய நெருக்கத்திலே நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்ம இன்னைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்ததுன்னா மனிதர்களை தேடி ஓடுகிறோம். நான் யாராவது இதை தீர்த்து வைக்க மாட்டாங்களா, இவங்க கிட்ட போனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், பெரிய மனிதர்களை தேடி ஓடுகிறோம். ஆனால் தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடினான். கர்த்தருடையத்திலே உண்மையாய் அவர் காணப்பட்டார். அதைத்தான் நாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் அவர் தியானம் பண்ணி முறையிட்டார். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலையிலும், தன்னுடைய மாமனாரால் சவுலால் துரத்தப்பட்ட சூழ்நிலையிலும், வனாந்தரங்களிலும் காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் அவர் தங்கியிருக்கிற பொழுதும் கர்த்தரை தேடினார். நம்ம சங்கீதத்திலே வாசிக்கிறோம், யோர்தான் மலையிலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு துரத்தப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் கர்த்தரை தேடினதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மரணங்கள் அவருடைய வாழ்க்கையிலே 2 வாலிபர்கள் மரித்து போகிறதை பார்க்கிறோம். அவருடைய மகன் அம்னோன் அடித்து கொல்லப்படுகிறான். அடுத்ததாக அப்சலோம் அடித்து கொல்லப்படுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கண்களுக்கு முன்பாக, தன்னுடைய காலத்திற்குள்ளாக 2 ஆண் மக்களை அவர் இழக்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அழுது புலம்புகிறார், என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் மரித்தேனானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு ராஜா அழுது புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாசமுள்ள ஒரு தகப்பனாக அவர் காணப்படுகிறார். அந்த மகன் அந்த அப்சலோமால் துரத்தப்படுகிறார். அது எவ்வளவு அவருக்கு துக்கம். பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மளை ஒரு வார்த்தை மரியாதை இல்லாமல் எதிர்த்து பேசினாலே நம்முடைய உள்ளத்தால் தாங்க முடியாது.
என் பிள்ளை என்ன இப்படி சொல்லிட்டானே, இப்படி பேசிட்டானே, பிள்ளைகள் என்ன மதிக்கலையேன்னு சொல்லி இன்னைக்கு பெரியவர்கள் பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பெற்ற பிள்ளையால் ராஜ்யபாரத்தை பிடுங்கி கொண்டு தகப்பனை கொலை செய்வதற்காக அவன் ஆட்களை, அவன் இராணுவத்தை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது எல்லாவற்றையும் போட்டுட்டு வெறுங்காலாக ஒலிவ மலையிலே அவர் என்ன செய்கிறார், முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுது கொண்டு போனார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த ஒலிவ மலையிலே அழுது கொண்டு போகிறார். அவ்வளவு கஷ்டங்களை அந்த தாவீது அனுபவித்தார். ஆனாலும் கர்த்தரை தேடுவதிலே உண்மையாக இருந்தார். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் நமக்கு மாறி மாறி துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா? அவரை தேடுவதிலே, நாம் ஜெபிப்பதிலே உண்மையாக இருக்கிறோமா? மட்டுமல்ல, அவர் கர்த்தரை துதித்தார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். மகிழ்ச்சியாக இருக்கும்போது, நாம் சந்தோஷமா இருக்கும்போது, சுமூகமா வாழ்க்கை போகும்போது துதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்பாராத சூழ்நிலைகள் வருகிற பொழுது 3ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், பெற்ற மகன் அப்சலோமால் தாவீது துரத்தி விடப்படுகையில் பாடின பாட்டு, அதுதான் அந்த 3ஆம் சங்கீதம். இப்படி எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்தார்? கர்த்தரை துதித்தார். அதனால தான் அவர் கர்த்தருடைய இருதயத்தின் உண்மையுள்ள மகனாய் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அந்த தாவீது ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஒரு மனுஷனிடத்துல அவன் உள்ளத்துல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். அவன் வாழ்க்கையில உண்மை இருக்கணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுவதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த காலை வேளையிலே அதை எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீ என்னை தேட வேண்டும், அதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கூட சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, என்னிலுள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும். என்னிலுள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும். நம்மால் எப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, என்கிட்ட எவ்வளோ உண்மை இருக்கு, என் உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆனால் அவர் தைரியமாக ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். அந்த தாவீதை குறித்து சொல்லுகிற பொழுது, இந்த பத்சேபாள் விஷயத்திலே அவர் செய்த அந்த ஒரு தவறை தவிர எந்த ஒரு தப்பும் அவர் செய்யலை. கர்த்தருக்கு முன்பாக அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் தாவீது காணப்பட்டார். ஆம், நாம் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனை தேடுவதில் உண்மையாக இருந்தார், கர்த்தரை துதிப்பதில் உண்மையாக இருந்தார். மட்டும் கூட எல்லா சூழ்நிலையிலையும் அவர் ஆண்டவருக்கு முன்பாக மன உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக வாழும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை துதிக்கிற பொழுது உண்மையுள்ள ஒரு மனிதனாக அவருடைய கண்களுக்கு நம்முடைய இருதயம் உண்மையுள்ள மகனாய் நாம் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் வாசிக்கிறோம், அந்த உண்மையான மனிதனுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? ராஜாவாக உயர்த்தப்பட்டார். மட்டுமல்ல, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான். எத்தனை நெருக்கம், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம்தான் இருக்கிறது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட தாவீதின் வாழ்க்கையிலே என்ன நடந்தது? தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான். ஆம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவரிடத்திலே கேட்போம், நானும் கூட ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக உண்மையுள்ளவனாய் காணப்பட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீதை போல ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை, உங்கள் பிரசன்னம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை